நாளைக்கு நம்மளோட பையனும், மருமகனும் ஹனிமூன் முடிச்சுட்டு ஊருக்கு வராங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையா? அப்படின்னு மனைவி கணவன பார்த்து கேட்குறாங்க. ஆமா தெரியும். இப்ப அதுக்கு என்னங்கிற? அப்படின்னு கணவன் கேட்டதும், என்னங்க இப்படி கேட்குறீங்க? அவன் வந்தான்னா எங்க தங்குவான்? நாம ஒரு ரூம்ல இருக்கோம். அத்தை ஒரு ரூம்ல இருக்காங்க. அவங்க எங்க தங்க வைக்கிறது? அப்ப நீங்க அத்தைய தானே ஹாலுக்கு வர வைக்கணும் அப்படின்னு மனைவி யோசிச்சிருக்காங்க. ஆமா, இது பல வருஷத்துக்கு முன்னாடியே கட்டுன வீடு. அம்மா, அப்பாவுக்கு ஒரு ரூமு, எனக்கு ஒரு ரூமும் குடுத்தாங்க. நான் பல வருஷமா இந்த ரூம்ல தான் இருந்துகிட்டு இருக்கேன். எனக்கு திருமணமாகி 5 வருஷம் வரைக்கும் அப்பா உயிரோட தான் இருந்தாரு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா மட்டும் தான் அந்த ரூம்ல இருக்காங்க. அவங்கள போய் திடீர்னு இப்ப ரூம்ல இருந்து ஹாலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க மனசு எந்த அளவுக்கு பாதிக்கும்? அப்படின்னு இவரு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, மனைவி, "என்னங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீ விடுங்க நானே போய் சொல்லிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூம நோக்கி போறாங்க. கணவர் சின்ன பதட்டத்தோட இருந்திருக்காங்க. இந்த மனைவி நேரா ரூமுக்குள்ள போயிட்டு, "அத்தை" அப்படின்னு கூப்பிட்டோனே, படுத்திருந்தவங்க டக்குன்னு எந்திரிச்சு, "என்னம்மா சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல நாளைக்கு உங்க பேரனும், அவனோட ஒய்ஃபும் ஊர்ல இருந்து திரும்பி வராங்க ஹனிமூன் போயிட்டு. அவங்க தங்க வைக்கிறதுக்கு ரூம் இல்ல. அதனால நீங்க ஹாலுக்கு வந்துருங்க. அவங்கள இந்த ரூம்ல தான் தங்க வைக்கணும். நீங்க கொஞ்சம் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் ஹாலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க ரூம்ல இருந்து வெளியே கிளம்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பையன் அந்த ரூமுக்குள்ள போறாரு. அம்மா பிரம்ம புடிச்ச மாரி உட்கார்ந்துருக்காங்க. இவரு போய் அம்மா பக்கத்துல உட்கார்றாரு கட்டில்ல. அவங்க பையனோட கைய இறுக்கி பிடிக்கிறாங்க. கை அப்படியே நடுங்குது. "உங்களுக்கு விருப்பம் இல்லன்னா விட்டுருங்க. நான் ஏதாவது வழி இருந்தா பார்த்துக்கிறேன். பசங்க தானே ஹால்லயே தங்கி இருக்கட்டும்." "அதெல்லாம் கூடாதுப்பா. சின்ன பசங்க. நான் ஒண்டிக்கட்ட தானே. நான் ஹாலுக்கு போயிடுறேன்." "ஹாலுக்கு தானே போறேன். வீட்ட விட்டு ஏன் போறேனா?" அப்படின்னு அவங்க சொன்னத கேட்டு அந்த பையனுக்கு துக்கம் தொண்டை அடைச்சிருக்கு. "நீ சின்ன வயசா இருக்கும்போது இந்த கட்டில்ல என் கூட தான் நீ இருப்ப. உனக்கு நெறைய சமயம் உடம்பு சரியில்லாம போயிரும். அப்பா இந்த கட்டில்ல உட்கார்ந்து தான் உனக்கு ரசசோறு ஊட்டி விடுவாரு. நீ என் மடியில படுத்துக்கிட்டு தான் சாப்பிடுவ. இது பல நாள் நடந்திருக்கு." அப்படின்னு கைய எடுத்துட்டு அந்த கட்டில அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தடவி பார்க்குறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கு. அம்மா இப்படியெல்லாமா பண்ணியிருக்காங்க. நாளைக்கு தான் பசங்க வராங்க. இன்னைக்கு நைட் மட்டும் நான் இங்கேயே தூங்கிக்கிறேன். ப்ளீஸ் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. சரிம்மா, நீ தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே கிளம்பி வந்துடுறாரு. அப்படி இல்லன்னா கொஞ்ச நேரத்துல அவரு அழுதே இருப்பாரு அங்க இருந்திருந்தா. அவர் ரூம்ல போய் உட்கார்ந்தவரு கொஞ்சம் யோசிச்சிருக்காரு. அம்மா கொஞ்சம் கூச்ச சுபாவம் உடையவங்க. யாராவது அவங்கள பார்க்கணும்னு ரூமுக்குள்ள போனா கூட டக்குனு எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தனிமையிலேயே அந்த ரூம்லயே இருந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்கள ஹாலுக்கு வர சொன்னா, அங்க டிவி பார்ப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. சொந்தக்காரங்க யாராவது வந்துகிட்டு இருப்பாங்க. அம்மா அடிக்கடி பாத்ரூமுக்கு போக வேண்டி வரும். எப்படி அவங்க அங்க படுத்துக்கிட்டு மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இல்ல நம்ம ஒய்ஃப் கிட்ட சொல்லிடலாம். இதுக்கு வேற ஏதாவது நம்ம ஐடியா பண்ணிக்கலாம். அடுத்த நாள் காலையில அம்மா இதுக்கு நிரந்தரமான முடிவு குடுத்துட்டாங்க. அடுத்த நாள் கட்டில்ல படுத்தபடியே காலையில அந்த அம்மாவோட உயிர் பிரிஞ்சிருச்சு. காரியம் எல்லாம் முடிஞ்சு அந்த அம்மாவோட ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவரு யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அம்மா, அப்பா கஷ்டப்பட்டு கட்டுன வீடு. எனக்கு ஒரு ரூம் குடுத்தாங்க. ஆனா என் புள்ளைக்கு ரூம் வேணும்னு சொல்லிட்டு அம்மாவ வெளிய சொன்னோமே! அப்படின்னு நாம நினைச்சதெல்லாம் எந்த வகையில நியாயம்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே, மனைவி அந்த பக்கமா வந்து, "ஏங்க உங்க அம்மா பாருங்க, கடைசி வரைக்கும் அந்த ரூம விடாம இருந்துட்டே போயிருக்காங்க." அப்படின்னு அவங்க சொன்ன உடனே, அவரு அவங்கள திரும்பி எரிக்கிற மாரி ஒரு பார்வை பார்த்துருக்காரு. நம்ம எத கேட்டாலும் அப்பா, அம்மா நமக்கு குடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக, எல்லாத்தையுமே அவங்க கிட்ட இருந்து கேட்கக்கூடாது.